Hi, this is Nanda. You're watching on BeyondWords.com. வேலூர் மாவட்டம் படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு அடுத்த ரிலீஸ் ஆகிற படம் வந்து புதிய திருப்பங்கள். இதென்னா இந்த கண்டென்ட் பற்றி சொல்லணும்னா இட்ஸ் வெரி நியூ கண்டென்ட்னு சொல்லலாம். இட்ஸ் அபவுட் சைல்ட் டிராஃபிக்கிங். இந்த கண்டென்ட்டில் வந்து நம்ம ஆன் ஸ்க்ரீனில் வந்து சப்ஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. அதுவும் நம்ம இந்தியாவில் வந்து ரொம்ப கம்மியாக தான் காமிச்சிருக்காங்க சைல்ட் டிராஃபிக்கிங்கை பற்றி. இட்ஸ் ஃபுல் ஃப்ளெஜ்ட் மூவி அபவுட் சைல்ட் டிராஃபிக்கிங். சைல்ட் டிராஃபிக்கிங் பற்றி சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம். எனக்கு அந்த கண்டென்ட் கேட்டதுக்கப்புறம் நான் வந்து அதை பற்றி போய் படித்து அது வந்து தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ஐ வாஸ் ஷாக்ட் தட் இவ்வளோ நடக்குதா அப்படின்ற சைல்ட் டிராஃபிக்கிங்கை பற்றி. பேசிக்காக இன்னும் சைல்ட் டிராஃபிக்கிங் பற்றி சொல்லணும்னா இட்ஸ் அபவுட் கிட்னாப்பிங் ஆஃப் சில்ட்ரன், பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ். நேபாளிலிருந்து மட்டும் கிட்டத்தட்ட இயர்லி மோர் தென் 20,000 children have been child trafficked, in which more than 80% of them are girls between 9 years, less than 9 years. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட மோர் தென் 1 lakh and 1.5 lakh children have been child trafficked, maybe kidnapped. அவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா தேர் புட் இன்டு ட்ரக் ஸ்மக்லிங் பிஸ்னஸ், பெக்கிங் அண்ட் டொமஸ்டிக் சர்வன்ஸ், அப்புறம் அக்ரிகல்ச்சர், இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்காக அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. பட் இது வந்து டீட்டெயிலாக வந்து இந்த கண்டென்ட்டில் பற்றி சொல்லாமல் ரொம்ப லைட்டாக ஹவு திஸ் இஸ் ஹேப்னிங், உள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறது வந்து ஸோ கமர்ஷியல் கண்டென்ட்டை கலந்து சொல்லியிருக்கிற ஒரு நல்ல படமாக இருக்கும் டெஃபினட்டாக. சூஸ் பண்ணதை விட எனக்கு திடீர்னு ஐ காட் அ கால் ஃப்ரம் மதுவம்பட் கேமராமேன் மதுவம்பட் சார்ஸ் ஆஃபீஸ் தட் இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறோம் அண்ட் டைரக்டர் சாரதா ராமநாதன் வாண்ட்ஸ் டு மீட் யூ ரிகார்டிங் நரேட்டிங் த ஸ்கிரிப்ட். அங்கே போனதுக்கப்புறம் இந்த ஸ்கிரிப்ட் கேட்டோன்னே எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. ஏன்னா ஒரு கேரக்டர் வந்து எடுத்து பண்ணும்போது ஒரு படம் சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட கேரக்டர் வந்து இன்டெப்த் வந்து எவ்வளோ இருக்குது அந்த கண்டென்ட்டில், நம்மளோட பங்களிப்பு எவ்வளோ இருக்கும் அந்த படத்துக்கு, அந்த கதைக்கு, ப்ளஸ் வந்து மனசில் நிற்குமா அந்த கதை. ஆஸ் அன் ஆக்டர் பார்த்தீங்கன்னா முந்தின படங்களில் பண்ணாத விஷயங்கள் இந்த கதையில் என்ன பண்ண போகிறோம், புதுசாக என்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிறோம், நம்மளோட பாடி லாங்குவேஜ் எப்படி பண்ண போகிறோம், நம்ம லுக்கிலேருந்து எல்லாமே எப்படி மாற்றுறது. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது எனக்கு இந்த கதையில் வந்து நிறையா ஸ்கோப் இருந்தது ஆஸ் அன் ஆக்டர் பண்ணுறதுக்கு. நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ஷேட். ஒரு 2 கேரக்டர் மாதிரி வரும். இட்ஸ் நாட் அ டபுள் ஆக்ஷன் ரோல் பட் another disguised look which has come out very well. It has worked out very well on screen. பார்த்தீங்கன்னா டோட்டலி ஒரு டிஃப்ரெண்ட் லுக் கொடுத்துருக்கோம் இந்த படத்தில். ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். முந்தின படங்கள் இல்லாத லுக்ஸ், ஒரு சாயல் வந்து இந்த படத்தில் இருக்கும். ஸோ ஆஸ் அன் ஆக்டர் பார்த்தீங்கன்னா நிறையா பெர்ஃபார்மன்ட் ஓரியன்டாக ஒரு கேரக்டராக இருந்தது. எல்லாமே இதில் நடிக்கிற மற்ற நடிகர்களாகட்டும் இல்லை நடிகைகளாகட்டும் எல்லாத்துக்குமே அவங்களுக்கூட ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். பட் என்னோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ நைஸ் ஆஃபீஸ் பாய் கோயிங் கேரக்டர். ஒரு பிரச்சனையில் போயிட்டு எனக்காக ஒரு பிரச்சனை சால்வ் பண்ணும்போது அங்கே வேற ஒரு ப்ராப்ளம் மாட்டிக்கிறேன். தட் இஸ் இன் சைல்ட் டிராஃபிக்கிங். ஐ கெட் டு நோ அபவுட் தட் அண்ட் ஐ எம் புஷ்ட் இன்டு தட். ஸோ அதுலேருந்து நான் எப்படி வெளியே வருவேன், என்னோட பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட கரு. இந்த படத்தோட டைரக்டர் சாரதா ராமநாதன் ஏற்கனவே ஷிங்கார்னு ஒரு படம் பண்ணியிருக்காங்க ஒரு 3 years பேக். இட் ஒன் அபவுட் 3 national awards அண்ட் இன்டர்நேஷனல் லெவலில் இட் ஹஸ் காட் மெனி, இட் வாஸ் பீன் கிரிட்டிக்கலி அக்ளைம்ட் அண்ட் இட் ஹஸ் ஒன் மெனி அவார்ட்ஸ் இன் த இன்டர்நேஷனல் சர்க்கியூட். அவங்களோட செகண்ட் மூவி இது. இட் வாஸ் கிரேட் ஒர்க்கிங் வித் ஹர். ஷி வாஸ் வெரி கிளியர் இன் வாட் ஷி வாண்ட்ஸ் ஃப்ரம் அவர் ஆக்டர்ஸ். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 2-3 days கொஞ்சம் ரொம்ப ஒரு அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஏன்னா ஃபஸ்ட் டைம் ஐம் ஒர்க்கிங் வித் அ லேடி டைரக்டர். பட் ஐ கான்ட் டிஸ்கிரிமினேட் பிட்வீன் மேல் அண்ட் அ ஃபீமேல் டைரக்டர் பிகாஸ் she exactly knows what she wanted from us, from the actors. ஒவ்வொரு சீனும் வந்து டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒவ்வொரு ஆக்டருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி நடித்து காமிச்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எங்கிட்ட இருந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் வாங்கினாங்க. நம்ம என்னதான் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் வந்து படித்து நம்மளும் ஒரு இமேஜினேஷன் பண்ணி நம்ம வந்து ஹோம்ஒர்க் போய் அங்கே போய் பர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இட்ஸ் ஆல்வேஸ் அ டைரக்டர்ஸ் இன்புட் விட் இம்ப்ரூவ்ஸ் த ஆக்டர்ஸ் பர்ஃபார்மன்ஸ் ஆன் த செட் அண்ட் ஆன் ஸ்க்ரீன். ஏன்னா எந்த அளவுக்கு வேணும் அப்படின்ட்டு அந்த ஸ்கிரிப்டில் அவங்களால மட்டும்தான் சொல்ல முடியும், ஜட்ஜ் பண்ண முடியும். இல்லை இந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ண போதும், இல்லை இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி வேணும், இல்லை கம்மியாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்லி த டைரக்டர் கேன் கைட் த ஆக்டர். அந்த இதில் பார்த்தீங்கன்னா ஷி வாஸ் அ கிரேட் கைடன்ஸ் டு ஆல் ஆஃப் அஸ், டு ஆல் த ஆக்டர்ஸ் இன் திஸ் மூவி. இந்த படத்தில் என்னோட கோ ஆக்டர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரியா பண்ணியிருக்காங்க, ஹீரோயினாக பண்ணியிருக்காங்க. ஷீஸ் டன் அ ஜேர்னலிஸ்ட் ரோல். அப்புறம் சுர்வீன் அப்படின்ட்டு நியூ ஆக்டர் ஹீரோயின் ஹஸ் பீன் இன்ட்ரடியூஸ்ட். ஷீ இஸ் ஃப்ரம் பாம்பே. அப்புறம் இந்த கதையோட பேக் போனுன்னு பார்த்தீங்கன்னா 13-year-old
கேர்ள் கால் தாரணி. தாரணிக்கு வந்து இதோட ஃபர்ஸ்ட் படம். ஷீஸ் ஃப்ரம் சென்னை அண்ட் ஷீஸ் டன் அ பியூட்டிஃபுல் ரோல் இன் திஸ் மூவி. ஏன்னா கதையை கொண்டு போகிறதே வந்து அந்த தாரணியோட கேரக்டர் தான். ஷீஸ் டன் அந்த சைல்டு ட்ராஃபிக்கிங் பண்ணுற அந்த கேரக்டர் வந்து அவங்க தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து மோர் தென் ஆல் ஆஃப் அஸ் அந்த பொண்ணு காஸ்ட் பண்ணுறது, அந்த கேரக்டரில் காஸ்ட் பண்ணுறது தான் ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமா இருந்தது. ஏன்னா நாங்களாம் கமிட் ஆனதுக்கப்புறம் அந்த பொண்ணை தேடி கிட்டத்தட்ட 1-2 மாதம் வந்து த டைரக்டர் அண்ட் த ஹோல் யூனிட் வாஸ் இன் ஹண்ட் அண்ட் தி ஃபவுண்டர் இன் சென்னை. ஏன்னா அந்த ஸ்லம் கேர்ள் இருக்கணும், அந்த லாங்குவேஜ் கொண்டு வரணும், அந்த பாடி லாங்குவேஜ் ப்ளஸ் ஹர் ஐ ஷுட் பி வெரி எக்ஸ்பிரசிவ். ஏன்னா த்ரூ அவுட் த மூவி பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன்லி அபவுட் ஹர் கெட்டிங் ஃப்ரைட்டன் அண்ட் கெட்டிங் அப்யூஸ்ட். இந்த மாதிரி நிறையா எக்ஸ்பிரஷன்ஸ் அவங்க கேரக்டரில் இருக்கும். ஸோ இட்ஸ் வெரி ஹார்ட் ஃபைண்டிங் ஹர் அண்ட் ஷி டிட் அ கிரேட் ஜாப் இன் திஸ் மூவி தாரணி. அண்ட் அஃப்கோர்ஸ் ஆண்ட்ரியா சொல்ல வேண்டியதில் நிறைய படங்கள் பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட் ரோல் பண்ணியிருக்காங்க. நைஸ் பப்ளி அண்ட் பிரைட் கேரக்டர் அண்ட் வெரி குட் சிங்கர், எல்லாத்துக்குமே தெரியும். அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் டன் அன் எக்ஸலன்ட் பர்ஃபார்மன்ஸ். அவங்க கேரக்டர் பார்த்தீங்கன்னா நிறையா பர்ஃபார்மன்ஸ் ஓடிட்டு இருக்கும். என்னோட அந்த சைல்டு ரப்பிங் உள்ளே போகும்போது ஹவு ஷி ஹெல்ப்ஸ் மீ அவுட் ஃப்ரம் ஹர் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படிங்கிறது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஷீ இஸ் டன் இட். அண்ட் அஃப்கோர்ஸ் சுர்வீன், திஸ் அ ஃபர்ஸ்ட் மூவி. உங்களுக்கு ஷீ இஸ் அ ஹிந்தி கேர்ள், பட் ரொம்ப அழகாக வந்து இதில் பண்ணியிருக்காங்க. தமிழில் வந்து டைலாக்ஸ் எழுதி வச்சுட்டு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ப்ளஸ் அந்த அடிஷ்னல் கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா நியூ ஃபேஸஸ் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க, ஜஸ்ட் டு கிவ் த ஃப்ரெஷ்னஸ் டு த மூவி. ஏன்னா ஓல்ட் ஃபேஸ் போட்டால் அவங்களோட பழைய கேரக்டர் ஏதாவது வரும். ஏன்னா எல்லாமே முக்கியமான கேரக்டர்ஸ் இதில் வரது, சின்ன சின்ன கேரக்டர்ஸ் எல்லாமே. ஸோ நிறைய வந்து இட் வாஸ் நியூ இந்த கேஸ்டிங் இந்த படத்தை பொறுத்தவரை. அண்ட் எவ்ரிபடி ஹஸ் டன் அ குட் ஜாப். அப்புறம் இந்த டெக்னிக்கல் டீம் பற்றி சொல்லணும்னா மதுவம்பட் கேமரா, வெரி சீனியர் கேமராமேன், எக்ஸ்பீரியன்ஸ் கேமரா பற்றி சொல்ல வேண்டியதில்லை. அண்ட் ஐ திங்க் இட் வாஸ் கிரேட் ஒர்க்கிங் வித் சச் அ லெஜெண்ட். ஏன்னா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் லாஸ்ட் இயர் நேஷனல் அவார்ட் வின் பண்ண ஒரு கேமராமேன். அண்ட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் சொன்னார், எனக்கு வந்து அஞ்சலிக்கு அப்புறம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ணுற ஒரு கமர்ஷியல் மூவி அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ வி ஆர் ஆல் வெரி ப்ரவுட் அண்ட் to be associated with cameraman like Madhu sir. Of course Vidyasagar sir, music ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இதில் ரீரெக்கார்டிங் பண்ணியிருக்காரு. ஃபார் த கண்டென்ட் வந்து கெடாமல் அது அந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த மியூசிக் வந்து கொடுத்துருக்காரு. இஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ராங் இன் இஸ் மெலடிஸ். இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 மெலடி ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான மெலடிஸ் கொடுத்துருக்காரு. ப்ளஸ் ஃபோக் சாங் அண்ட் ஆண்ட்ரியா ஒரு சாங் பாடியிருக்காங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபேஸ் இன் த மூவி, இட் கம்ஸ் இன் த மூவி. ஸோ அதுவும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. ஆல் த சாங்ஸ் ஆல்சோ ஹஸ் பீன் கம் அவுட் வெல். அண்ட் த ஆக்ஷன் சீக்வன்சஸ் வந்து சில்வா பண்ணியிருக்காரு. மங்காத்தம் வேலை இதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காரு. என்னோட ஈரம் படம். ஸோ அவர் தான் இந்த படத்துக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸ் பண்ணியிருக்காரு. ரொம்ப இது வந்து ஒரு ஹீரோயிசம் இல்லாமல் ஒரு 10 பேர்த்த அடிக்காமல் இந்த கேரக்டர் வந்து ஒரு சாதாரண ஒரு கேரக்டர் தான் என்னோட கேரக்டர். அதில் வந்து ஒரு கும்பலை மாட்டினா எப்படி வந்து ஒரு சாதாரண மனுஷன் வந்து ஒரு 4-5 பேர்த்தில் எப்படி போராடும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து ஒரு திருப்பி அடிக்காமல் ஒரு 10 பேர்த்த அவங்களோட ஸ்ட்ரகிள் வந்து ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு. அந்த கிளைமேக்ஸில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வந்து இஸ் brought up the stunt sequences in this movie and the car chases எல்லாம் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காரு. அண்ட் ராஜி கேர்ள் we are introducing in this movie as an editor. அப்புறம் சிவசங்கர் மாஸ்டர் எல்லா சாங்ஸுமே கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. இஸ் ஆல்சோ வெரி சீனியர் மாஸ்டர், அவரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை. ஸோ இந்த ஒரு நல்ல கண்டென்ட்டுக்கு we had a very good technical and artist backup for this movie.